நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லவன் கெட்டவன் ஆண் பெண் பணக்காரன் ஏழை இந்த மாதிரி வந்து ரெண்டு எதிர் வார்த்தைகள் இருக்கிற மாதிரி தற்குறி கொத்தடிமை அப்படின்னு புதுசாக பழைய வார்த்தை தான். பட் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது பரவலாக வந்து பேசப்படுது, பரபரப்பாக பேசப்படுது, தீ பறக்குது. முதல்ல தற்குறி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இது உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாங்கு. அடிமுட்டாள், சுத்த முட்டாள், ஒன்றுக்குமே ஆகாதவன், படிப்பறிவு இல்லாதவன், கை நாட்டு கையெழுத்து போட தெரியாதவன், தனக்குன்னு எந்த வாழ்க்கையும் இருக்க தெரியாதவன், வித்தேட்டியாக சுற்றி திரியிறவன், விநாயகர் கோயிலில் உட்காண்ட்ருக்கிறவன், இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் தற்குறிகள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ தற்குறி அப்படிங்கிற வந்து இத்தனை வார்த்தையில் சொல்கிறதுக்கு முன்னாடி சுத்தமான அடி முட்டாளவன், மலைக்கும் கூட பள்ளிக்கூடத்து பக்கத்தில் ஒதுங்க முடியாதவன் தான் தற்குறி. ஸோ இது இல்லாமல் கொத்தடிமை அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி கிராமத்தில் கொத்துக்காரர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ கொத்து அப்படின்னா களை எடுக்கிறவங்கன்னு அர்த்தம். ஸோ களை எடுக்கிறவங்க கையில் கொத்து வச்சுருப்பாங்க இல்லையா, அது நீங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கொத்து இந்த லேடிஸுகளெல்லாம் ஒரு 10 பேர் 20 பேர் ஒரு ஏக்கராவுக்கு இவ்வளவுன்னு மொத்தமாக ஒருத்தர் பேசி இந்த லேடிஸுகளெல்லாம் கொண்டு போய் விட்டு வேலை வாங்கி மறுபடியும் அந்த பணத்தை வாங்கி கொடுக்குறவர். இது பொதுவாக வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய வேலைகளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு இப்போ வந்து கொத்துக்காரர்னு பேர். ஸோ இந்த கொத்துக்களை வந்து கூட்டிகிட்டு போய் வச்சு வேலை வாங்குறவர் கொத்துக்காரன் பேர். ஸோ இவங்களுக்கு கீழே வேலை செய்கிற இந்த லேடிஸுகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமாசா என்ன சொல்லுவாங்களா, அவருக்கு அடிமைன்னு சொல்லுவாங்க. ஸோ கொத்தடிமை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஸ்லாங் தான். ஸோ ஸ்லாங் அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு வழக்கு சொல்னு அர்த்தம், அவ்வளோதான் இது வந்து. ஆனால் இந்த கொத்த அடிமை, கொற்றன் அடிமை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இது வந்து தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை. கொற்றம் அப்படின்னா என்ன அர்த்தம், கொற்றன் அப்படின்னா வந்து வெற்றி வீரன், வீரம் செருந்தியவன் அர்த்தம். ஸோ அதனால் மாமன்னர்கள் வெற்றி வீரர்களை வந்து கொற்றன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கொல்லன் அப்படிங்கிறது வேறு. கொல்லன் அப்படிங்கிறவன் வந்து பார்த்திங்கன்னா நகை வேலை செய்கிறவன், இரும்பு வேலை செய்கிறவன். ஸோ இந்த அரசர்கள்ட்ட இருக்கக்கூடிய அரசர் அடிமைகளை கொற்றடிமையில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது கொத்தடிமையில் இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உண்மையான ஒரு வார்த்தை. இதுலேயும் ஸ்லாங் ஆகி இப்போ வந்து கொற்றடிமைன்னு ஆகிப்போச்சு. இப்போ இந்த 2 வார்த்தையை எடுத்துக்குவோம். இங்கிலீஷில் இதை எப்படி சொல்கிறோன்னா தற்குரீஸ், கொத்தடிமையை வந்து இங்கிலீஷில் சொன்னால் கொத்தூஸ். ஸோ இது இப்போது 2 கட்சிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு அடையாள வார்த்தையாக வந்து மாறிடுச்சு. இதில் என்ன ஒரு பெரிய ஒரு கேவலமான ஒரு மனவர்த்தமான விஷயம் அப்படின்னா, அதாவது நம்ம தமிழக மக்களையே நம்மளே செருப்பில் அடித்து நாசமாக போய்க்கிறோம் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள கேவலமான விஷயம். எதுக்காக? அரசியல் லாபத்துக்காக. யாரோட அரசியல் லாபத்துக்காக? தலைவர்களோட அரசியல் லாபத்துக்காக. இதில் மாமன் மச்சான் அண்ணன் தம்பி எதிர்த்து வீட்டுக்காரன் சுற்றி வீட்டுக்காரன் அதெல்லாம் கவலையும் இல்லை. நீ தற்குறி, அதனால் நீ கொத்தடிமை, அல்லது நீ கொத்தூஸ், அல்லது நீ தற்குரீஸ் இப்படின்னு ஆகிப்போச்சு. இவ்வளோ தூரம் இந்த ஒரு காமெடியான விஷயம் ஆகிப்போச்சு இல்லை. மறுபடியும் இது போன்ற ஒரு அப்டேட்டில் உங்களை சந்திக்கும் வரை bye bye.